ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இன்றைக்கி லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புக்லேருந்து அடுத்த பகுதியை பார்ப்போம். சூர்தாஸ் கதையோட முடிவு நம்ம எல்லாரும் போன பகுதியில் பார்த்தது வெரி ஹாப்பி என்டிங்காக இருந்தது. ஆனால் அதற்காக அந்த ஆன்மூலத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட சோல்மேட் ஆகிய நீலு அப்படிங்கிறவங்களும் அந்த ஹையர் சோலும் எவ்வளோ தூரம் ஒரு பூமியில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை காப்பாற்றுறதுக்காக இறங்கி வந்தாங்க அப்படின்றத நம்ம அந்த கதையில் பார்த்தோம். இது உண்மையாலுமே நடந்த கதை தான். இதன் மூலம் நம்ம எல்லாருமே உணரக்கூடிய ஒன்று, நமக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் அவங்க இறங்கி வருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னே நம்ம எவ்வளோ தூரம் இந்த உலக வாழ்க்கையில் மாறுறதுக்காக தயாராக இருக்கோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஒரு சின்ன மாற்றம் நம்மக்கிட்ட இருந்தாலும் நமக்காக உதவி செய்ய அவங்க ஓடோடி வருவாங்க. நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ உலகமாக தவறு பண்ணியிருந்தாலும் அந்த சூர்தாஸ் கதையில் எடுத்துக்கோங்க. அவன் பண்ணாத தவறே கிடையாது, அவன் செய்யாத கொடுமையே இல்லை, அவன் இம்சிக்காத பெண்களே கிடையாது. அவ்வளோ ஒரு மோசமான ஆளுக்கே அந்த கடவுள் இறங்கி வந்து இவ்வளோ தூரம் அவரை நல்ல வழியில் மாற்றி விடுறதுக்காக எத்தனை முயற்சிகள் எடுக்கிறாங்க, எத்தனை வழிகள் செய்கிறாங்க. அவரை கடைசியில் மனதார மன்னிக்கவும் செய்கிறாங்க. இதுதான் அந்த கடவுளோட தன்மை அப்படிங்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதுதான் நடக்குது. இந்த பூமியில் பிறப்பெடுத்த பிறகு நம்ம படுற கஷ்டத்தை விட நமக்காக உதவி செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த உயர் ஆன்மாக்களும் நம்மளோட நிழல் போல் இருக்கக்கூடிய நம்மளோட அன்பானவர்களும் சோல்மேட் அப்படிங்கிறவங்களும் அவங்க படுற அவஸ்தைகள் அப்படின்றது வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எல்லாமே ஃப்ரீவில் உண்டு. ஆனால் நமக்கு நிழல் போல் இருக்கிறவங்க நம்மளோட சரியான வழிகாட்டியாகவும் நம்ம செய்கிற தவறுகள் நமக்கு சப்கான்ஷியஸ் மூலமாக சொல்கிறதுக்காகவும் அவங்க ரொம்ப தயாராக இருப்பாங்க. நம்மளோட சப்கான்ஷியஸ் கூட ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளை கைவிட்டுரும். நான் சொல்லி பார்த்தேன், இவன் கேட்கவே இல்லை, இதுக்கு மேலே இவன்கிட்ட என்னால் போராட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்கான்ஷியஸ் தூங்க போயிடும். ஆனால் நமக்காக இருக்கக்கூடிய அந்த சோல்மேட்டும் சரி, அந்த ஹையர் சோல்ஸும் அப்படிங்கிறவங்களும் சரி, என்றைக்குமே நம்மளை கைவிட்டதே இல்லை. எந்த ஒரு தவறான நிலையிலும் சரி, நம்மளை மேலும் எப்படியாவது காப்பாற்றி நல்ல வழிக்கு திருப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்ப்பாங்க. அடுத்து இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷங்களும் கேட்குற கேள்வியே தான், ஏன் நான் மட்டும் கஷ்டப்படுறேன், ஏன் கடவுளுக்கு கண்ணே கிடையாதா, நான் மட்டும் ஏன் இவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்கிறேன் அப்படின்னா, இந்த பூமிக்கு நம்ம வந்த காரணமே பாடம் படிக்கிறதுக்காக தான், சுகமாக இருக்கிறதுக்காக இல்லவே இல்லை. ஆனால் இந்த பூமிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு மனுஷனும் தேடுறது என்ன, காசு பணம் வேணும், நமக்கு சுகமான வாழ்க்கை வேணும், என் குடும்பத்தோட நான் மட்டும் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறதுக்காக விஸ்பின்றதும் இங்கே சில பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். இதற்கான பதில் வரும்போது நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு. அதில் முதல்ல அவங்க கேட்குறது, உங்களோட வாழ்நாளில் இது வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை கூட யாரையுமே எதற்காகவும் நீங்கள் காயப்படுத்தியதே இல்லையா அப்படின்னு கேள்வி. யாரையுமே நீங்கள் தண்டித்ததோ காயப்படுத்தியதோ இல்லை அவங்கள நோக செஞ்சதோ இல்லையா அப்படின்னா கேட்டால் கண்டிப்பாக அப்படி யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளை எல்லாருமே நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்மளோட கடமைகள் செய்யும்போது கண்டிப்பாக யாரையா நம்ம காயப்படுத்தியிருப்போம். ஈவன் ஹையர் சோலாக இருந்தாலுமே அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த உலகத்தில் பிறப்பெடுத்து வரும்போது சின்னதாக யாரையாவது கண்டிப்பாக காயப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப பெருசாக செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக அவங்களுமே செஞ்சுருப்பாங்க. நம்மளோட முற்பிறவியிலையுமே நம்ம செஞ்ச அந்த கர்மாவோட பதிவும் இப்போ நம்ம அதை கழிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த வேதனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன் நம்மள எல்லாருமே நான் ரொம்ப இன்னோசென்ட்டு, நான் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கேன், நல்லவளாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்போம். அப்படி பார்த்தா நம்ம யாரையுமே ஏமாற்றவோ இல்லை பொய் சொல்லவோ இல்லை புறம் பேசவோ நம்ம இல்லவே இல்லையா. நம்ம செய்கிற எல்லா விஷயமுமே ஒரு நல்ல செயலை நோக்கி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் செஞ்சிட்ருந்தோமா. இந்த 30 வருஷத்தில் 40 வருஷத்தில் 50 வருஷத்தில் நம்ம தினம் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், விரதமாக இருக்கட்டும், ஒருத்தங்களுக்கு செய்கிற ஒரு உதவியாக இருக்கட்டும், இல்லை யாருக்கோ நம்ம ஒரு கை காட்டி வர்றதா இருக்கட்டும், செல்ஃப்லெஸ் மோட்டிவோடு தான் நம்ம அதெல்லாம் பண்ணோமா, இல்லை நான் இதெல்லாம் செஞ்சோம்னா கடவுள் என்னை மன்னிச்சிருவார் அப்படின்னு கண்டிப்பாக டீப் டவுனில் இந்த சொசைட்டியில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த பழக்க வழக்கங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டிவ் என்ன, கடவுள் என்ன மன்னிச்சிடுவார், நான் என்ன பாவம் செய்தாலும் இப்போ நான் 2 தடவை கோயிலுக்கு போனாலோ இல்லை சர்ச்சுக்கு போனாலோ மசூதிக்கு போனாலோ என்ன கடவுள் மன்னிச்சிடுவார் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. நான் இன்றைக்கி அன்னதானம் பண்ணிட்டா எனக்கு முடிஞ்சிடும், யாருக்காவது நான் உதவி செஞ்சுட்டா என்னோடய பாவங்கள் எல்லாம் டேலி ஆகிடும். இந்த மாதிரி தான் நம்மளோட கால்குலேஷன் எப்போவுமே இருக்கும். இது செஞ்சால் இது சரியாகும்.
ஒரு விஷயத்தை நான் செய்யும்போது அவனுக்கு அவனோட ரிஷி மூலம் நதி மூலம் எனக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அவனுக்கு பசின்னு வந்தால் இந்தா நான் கொடுத்துட்டேன், அவன் கஷ்டம்னு வந்தால் இந்தா நான் உதவி செஞ்சேன் அப்படின்னு உங்களால் எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை நான் வாழ்க்கையில் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு வெளியில் எடுத்து வைக்க முடியுமா உங்கள் வாழ்க்கையிலேருந்து அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்து பணம். இந்த பணம்ங்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத விஷயந்தான். ஆனால் இந்த பணம் தான் மற்ற கெட்ட செயல்களுக்கும் நம்மளோட கெட்ட வழியில் நம்ம மாறுவதற்கும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம தேவைக்கு அதிகமாகவே ஒரு பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்காக எல்லை மீறி நம்ம ஓடும்போது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்மளை மட்டும் வாழ்க்கையை பாதிக்கிறது இல்லாமல் நம்ம குடும்பம், நம்ம சுற்றி இருக்க சமுதாயம், இந்த உலகத்தை எல்லாரையுமே அது பாதிக்குது. ஒரு ஆள் பண்ணுற தப்பு சுற்றி இருக்க அத்தனை பேருக்கும் அதே ஆசையை தூண்டி அதே தவறை தான் செய்ய வச்சிட்ருக்கு இந்த பூமியில். இதனால் உங்களோட சந்தோஷம் மட்டும் போகிறதில்ல, நிம்மதி போகிறதில்ல, உங்களோட ஆசாபாசங்கள் எல்லாமே அந்த பணத்தை நோக்கி மட்டுமே இருக்கே தவிர உங்களோட குடும்பமோ இல்லை மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த கருணையோ அந்த உண்மைத்தன்மையோ எல்லாத்தையும் இந்த பணத்தினால தான் இழந்துட்டு நிற்கிறீங்க. அதை என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என் தேவைக்கு இருக்குது இந்த பணம், இதுக்கு மேலே எனக்கு தேவையில்லைன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்லவே இல்லை. அடுத்து அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது. மற்றவங்கள பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் அதிகம். நம்மளை பற்றியே நம்ம யோசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்தவங்களை நம்ம கை காட்டும் போது ஒரு விரல் மட்டும்தான் அடுத்தவங்களை நோக்கி இருக்கும். ஆனால் மீதி 4 விரலும் நம்மளை நோக்கி தான் இருக்கும். அந்த 4 விரலுக்குள்ளே நம்மளை பற்றி 1000 விஷயங்கள் நமக்குள்ளே தான் ஒளிஞ்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம யாரை பற்றி பேசிகிட்ருப்போம்? அடுத்தவங்கள பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருப்போம். இது அனாவசியம். அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி போனான் அப்படின்றது அது அவனோட கர்மா, அது அவன் அனுபவிக்க போகிறது. நம்மளை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். இங்கே நமக்கு நாம் என்ன செய்கிறோம், நம்ம உண்மையாக இருக்கோமா, எதுக்கு இங்கே வந்திருக்கிறோம், நம்ம குடும்பத்தை நல்லபடியாக நம்ம பார்த்துக்கிட்டோமா, நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி நியாயமாக நிம்மதியாக நின்னோமா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அந்த புறம் பேசுவது கூட நமக்கான தவறான கர்மாவை தான் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் அடுத்தவங்கள பற்றி பேசுகிறதையோ அவங்கள பற்றி நினைக்கிறதையோ தயவு செஞ்சு கைவிட்டுருங்க அப்படின்னு விஸ்பியன்றதும் சொல்கிறாங்க. கடைசி பாயிண்ட், நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது அவன் நல்லவனா கெட்டவனா நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம செய்கிறது மூலம் ஒரு தவறான செயல் அடுத்தவன் செய்கிறான்னு தெரிஞ்சும் அவன் நம்ம என்கரேஜ் பண்ணுறதோ அவனுக்காக உதவி செய்கிறதோ இல்லை துணை போகிறதோ அதுவும் மிகப்பெரிய தவறு தான். ஏன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே செய்யலைனாலும் அவன் பண்ணுறதை ஆதரிக்கும் போது அவனோட தவறான கர்மா அது உங்களுக்கும் தான் வரும். தவறுனா இதை செய்யாத தவறுன்னு நம்ம சுட்டி காட்டி அவனை ஒன்று தடுக்கணும், இல்லைன்னா அந்த தவறுக்கு துணை போகாமையாவது இருக்கணும். இது 2ல் ஏதாவது ஒன்றாவது நிச்சயம் செய்யணும். இந்த பூமிக்கு நம்ம பாடம் படிக்கிறதுக்கு தான் அதை வந்திருக்கோம். இந்த பூமிங்கிறதே ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி தான் உங்களுக்கு எல்லாருக்குமே. இதில் நீங்கள் மாறணும், இல்லை நல்ல ஆன்ம வழிக்கு திருந்தி வரணும், ஒரு ஆன்ம முன்னேற்றம் வேணும் அப்படிங்கும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு பல மாதங்கள், பல வருடங்கள், ஏன் இன்னும் பல பிறப்புகள் கூட ஆகலாம். ஆனால் இந்த பிறவியில் நீங்கள் அதை ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னா இனிமேல் அடுத்து எந்த பிறவியில் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு யாருனாலையுமே சொல்லவே முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணி உங்களோட ஆன்மாவை ப்யூரிஃபை பண்ணி நீங்கள் தான் முன்னேற்றம் அடைஞ்சு வரணும். உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் மட்டும்தான் சரியான வழியில் கடத்தி கொண்டு போக முடியும் அப்படின்னு விஸ்பியன்றதும் நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து ட்வின் சோல்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அதாவது எப்போவுமே ஒரு ஆன்மா அப்படிங்கிறது ரெட்டையாக பிரிஞ்சு நிற்கும். இதில் ஒரு ஆன்மா ஹையர் லெவலில் இருக்கும், இன்னொரு ஆன்மா லோவர் லெவலில் நம்மளோட பூமியில் இருக்கும். இந்த ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஆன்மா எப்போவுமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த லோவர் லெவல் ஆன்மாவை கைட் பண்ணி அதுக்கு வழி நடத்தி அதுக்கு உதவி செஞ்சு அதோட லெவலுக்கு அது கொண்டு வரதுக்காக முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயமா அப்படின்னு யோசிச்சா இல்லவே இல்லை. ஒருவேளை இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு உதவி செய்யும் போது இந்த ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த மேல்நிலை ஆன்மாவும் அதை கூட சேர்ந்து லோவர் லெவலுக்கு போயிட்டு இந்த ஆன்ம உலகுக்கு திரும்பி வரும்போது இவங்களும் கீழ்நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பூமியில் இருக்கும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு அந்தளவுக்கு உங்களுக்கு டாமினண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்மளோட கான்ஷியஸ் மைண்டு, நம்மளோட அறிவு அப்படிங்கிறது தான் மேல் நோக்கி நம்மளை கொண்டு செலுத்திக்கிட்டே இருக்கும் இந்த வாழ்க்கைக்குள்ளே. நம்மளால் அதை தாண்டி இன்னர் வாய்ஸை கேட்க முடியாது.
அதனால் இந்த மேலேருந்து சொல்லக்கூடிய இந்த ட்வின் சோலில் ஒரு பகுதி ஆன்ம உலகத்துலேருந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளை வந்து ரீச் ஆகுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். இருந்தாலும் இவங்க நல்ல வழிக்கு திரும்பி வரணும், இவங்க கூட சரிசமமாக அடுத்தடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு அந்த இன்னொரு பகுதி ஆன்ம உலகில் ரொம்ப காலம் காத்துக்கிட்டே இருப்பாங்க. இது எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டால் பல ஜென்மங்கள் ஆகலாம், பல பிறப்புகள் ஆகலாம், 50, 100 எத்தனை பிறப்புகள் வேணாலும் ஆகலாம் அப்படின்றாங்க. அத்தனை பிறப்பு வரைக்கும் அந்த ஆன்மா பொறுமையாக இருந்து காத்திருந்து அவங்க அந்த ஹையர் லெவல் ரீச் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கான எல்லா ஹெல்ப்பும் செஞ்சுட்டு தான் பொறுமையாக நிற்பாங்க. ஆனால் இங்கே பூமியில் இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு ரீச் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறியாமை என்னென்னா, நம்ம ஆன்மா கூட பேசுகிறது, ஆவிகளோட பேசுகிறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய தவறான கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது போல் உங்களோட அறியாமையினால் எங்களோட சரியான அந்த விஷயங்கள் உங்களுக்கு ரீச் ஆகாமல் உங்களுக்கு நாங்கள் உதவியும் செய்ய முடியாது, எங்கள் விஷயங்கள் உங்களை வந்து சேரவும் சேராது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக உங்களை நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அந்த பூமியில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காகவும் ஒரு நல்ல வழிக்கு உங்களை கொண்டு செலுத்துறதுக்காகவும் தான் நின்றுட்டுருக்கோம். ஆனால் இந்த பூமியில் இருக்க மக்களோட மனசு ஃபுல்லாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறது, இல்லை நம்ம எங்கே போனால் ஹாப்பியாக இன்னும் இருக்கலாம், யாரை ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசு ஃபுல்லாக ஒரு ப்ரீ ஆக்குபைட் திங்கிங் தான் இருக்குது. மனசு ஃபுல்லாக கச்சன்னு தான் இருக்கே தவிர அது ஒரு அமைதியாகவோ ஒரு செட்டில்டான நிலையிலையோ இல்லவே இல்லை. அடுத்துன்னு அவங்க எண்ணங்கள் வந்து எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நாங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் இந்த ஆன்ம உலகத்தில் சொல்லக்கூடிய அந்த கைடன்ஸ் அவங்கள ரீச் ஆகவே இல்லை. இப்போ எங்கள் அம்மா அப்பாவை எடுத்துக்கோங்க. நாங்கள் விஸ்பியன்றதோ இறந்த பிறகு எங்களோட அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு நாங்கள் வந்து நிறைய விஷயங்களும் சொல்லிக் கொடுக்குறோம். ஈவன் அவங்க இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறதுனால அவங்கள நாங்கள் அழகாக கைட் பண்ண முடியுது. யாரை நம்புறது, நம்பக்கூடாது, இந்த உலகத்தில் நாங்கள் அவங்கள தனியாக விட்டுட்டு வந்தாலும் அவங்க எங்களை பற்றி கவலைப்படும் போது இப்போ நாங்கள் எடுத்து சொன்னோம், நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் இந்த ஆன்ம உலகத்தில், அங்கே இருந்ததை விட இங்கே ரொம்ப நிம்மதியாக இருக்கும்னு சொன்னோடனே அவங்களும் அதை நம்பி அவங்களும் நிம்மதியாக அந்த உலக வாழ்க்கையை நல்லபடியாக முடிச்சுட்டு வரதுக்காக காத்திருக்காங்க. இதே போல் உங்கள் எல்லார் கூடவும் நாங்கள் இதே கம்யூனிகேட் பண்ணி அடுத்தவங்களுக்கு இதை வந்து சொல்லி கொடுக்குறோம். எப்படி உங்களை விட்டுட்டு கிளம்பி போன அந்த முன்னோர்களோ இல்லை உங்கள் கூட வாழ்ந்தவங்க கூடயோ நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், அவங்க உங்களை எப்படி வழி நடத்தலாம், இன்னும் நீங்கள் அந்த பூமியில் உங்களோட வாழ்க்கையை இனி எவ்வளோ அழகாக தெளிவாக கொண்டு போகலான்னு தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இது எல்லா ஆன்மாவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த பூமியில் இருக்கவங்க யாருக்குமே அதை காது கொடுத்து கேட்குறதுக்கு துளி கூட விருப்பமோ நம்பிக்கையோ இல்லவே இல்லை. இந்த ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாருமே இந்த பூமியில் இருந்தது போலவே இங்கேயும் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் அதை விட இன்னும் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும். ஈவன் இங்கேருந்து நாங்கள் உங்களை பார்க்க முடியும், பூமியில் இருக்கக்கூடியவங்க கூட நாங்கள் பேசிகிட்ருக்கோம், உங்களை தொட முடியும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட எல்லாமே உணர முடியும். அதனால் பூமியிலேருந்து கிளம்பி போயிட்டாங்க, நம்ம கூட அவங்க வாழலை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இறந்து போனவர்களுக்காக நீங்கள் வேதனைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் வேதனைப்படும்போது அது எங்களையும் அதிகமாகவே பாதிக்கும். இந்த ஆட்டோ ரேட்டிங் மூலமாக எப்படி நாங்கள் விஸ்பி ரத்து ஆகிய நாங்கள் எங்கள் அம்மா அப்பா கூட தினமும் பேசி அவங்களுக்கு புரிய வச்சு நாங்கள் இங்கே எவ்வளோ நிம்மதியாக இருக்கோம், இந்த பூமியில் எப்படி வாழணும்னு நாங்கள் சொல்லி கொடுத்தது போல் நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஆட்டோ ரேட்டிங் அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்களாகவே ஆரம்பித்தோ இல்லை நீங்களாகவே முயற்சி செய்து பார்க்குறது, புதிதாக ஆரம்பிக்கிறது வந்து மிக மிக தவறான விஷயம். இது நல்லா தெரிஞ்ச ஒரு குரு மூலமாகவோ இல்லை ஒரு நல்ல வழிகாட்டியோ ஒரு மீடியம் மூலமாக தான் நீங்கள் இதை செய்யணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ரேட்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு தவறான இல்லை ஒரு ஈவில் ஸ்பிரிட் உங்களை வந்து வழிநடத்த ஆரம்பித்தா நீங்கள் தவறான வழிக்கு தான் போவீங்க. பல நல்ல ஆத்மாக்கள் உங்களை வழி நடத்தணும் அப்படின்னா அதை நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும். அதே நேரம் உங்களுக்குள்ளே இந்த வாழ்க்கையில் கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது தோன்றக்கூடிய அந்த உள்ளுணர்வு என்பதை தயவு செஞ்சு புறக்கணிக்காதீங்க. சாதாரணமாக இருக்கும்போதே சில விஷயங்கள் நமக்கு தோணும், இது செய்யலாம், இது வேணாம் அப்படின்னு. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது நம்மளுக்கு தோணும், இது செய்யாத, கொஞ்சம் நேரம் பொறுமையாரு அப்படின்னு. அதுபோல் சில உள்ளுணர்வுகளை கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பழக கற்றுக்கோங்க. அதே நேரம் இந்த ஆன்மாக்களோட பேசுகிறது அப்படின்றது ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இந்த பூமியில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்காக ஒரு சின்ன கதையும் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்க. ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும்போதே அவங்களுக்கு பிறவியிலேயே இந்த ஆன்மாக்கள் கூட பேசக்கூடிய அந்த ஆட்டோ ரேட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்களோட அம்மா
இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு ரொம்ப பயந்து போய் இந்த ஆன்மாக்கள் கூட பேசுகிறது இந்த மாதிரி செய்கிறது பண்ணக்கூடாது, அது பேய் பிசாசு மாதிரி விஷயம், உன்னை எல்லோரும் தப்பாக பார்ப்பாங்க, நீ அதுக்கப்புறம் நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்கள தவறாக கைட் பண்ணி அந்த விஷயத்தை செய்ய விடாமல் அப்போ தடுத்து நிறுத்திட்டாங்க. அந்த குழந்தைக்கும் அதை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் அந்த சின்ன வயசுலேயே ஆள் மனசில் இது தவறான விஷயம் அப்படின்னு பதிஞ்சு போயிடுச்சு. அவங்க பெரியவங்களாகி கல்யாணமான பிறகு அவங்க கணவர் மூலமாக சில புத்தகங்கள் கிடைக்கும் போது அதை வாசிச்சுட்டு திரும்பவும் அதே விஷயத்த அவங்க வாழ்க்கையில் முயற்சி செய்து பார்க்குறதுக்கு செய்யும்போது அவங்களால முடியலை. எவ்வளவோ முயற்சி செய்யும்போதும் முடியலை. ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேயே ஆள் மனசில் அவங்க அம்மா போட்ட அந்த தவறான விதைகள், இது தவறு, இது பேய் பிசாசோட பேசக்கூடிய விஷயம், இது நம்ம செய்யக்கூடாது, ஊர் உலகத்தில் இருக்கவங்க நம்மளை தவறாக பேசுவாங்க அப்படின்னு. இப்போ பெரியவங்களாக போனதுக்கப்புறம் இந்த ஆள் மனசில் பதிஞ்ச விஷயத்தினால அவங்களே நினச்சாலும் அதுலேருந்து வெளியில் வரவோ இல்லை அதை திருத்தி தன்னை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு போகிறதுக்கோ அவங்களால முடியவே இல்லை. ஸோ இது மாதிரி உங்களோட அறக்குறையான அறிவுகள் மூலமாக உங்களோட குழந்தைகளை மட்டும் இல்லை யாரையுமே நீங்கள் மிஸ்கைட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் முறைப்படி கற்றுக்கிட்டு அதை ப்ராப்பராக செய்யும்போது இந்த ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாகவும் நல்ல வழிகாட்டுதலாகவும் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு விஸ்பியன் ரத்து சொல்கிறாங்க நமக்கு. சில்வர் கார்ட் கம்யூனிகேஷன், 2 minutes ப்ரேயர், அதுக்கப்புறம் இந்த செல்ஃப் ஹீலிங், ஆட்டோ ரைட்டிங் இப்படின்னு விஸ்பியன் ரத்து நமக்கு நிறைய ஆன்மா விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் இதில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆனால் நமக்கு தெரிஞ்ச அறக்குறையான விஷயங்கள் மூலமாக அடுத்தவங்கள இது தவறுன்னு சொல்கிறதோ இது சரின்னு சொல்கிறதோ தயவு செஞ்சு செய்யாதீங்க. யார் எது சொன்னாலும் நீங்களும் கொஞ்சம் சுய புத்தியோடு யோசிக்கத்தான் வேணும் இந்த உலகத்தில் வாழும்போது. இல்லைனா தவறான வழியில் போய் நம்மளும் மாட்டிக்குவோம். எதையும் கொஞ்சம் யோசனையோடையே அணுகுவோம். நமக்கு நல்ல வழிகாட்டுதலுக்கு நிறைய நல்ல ஆத்மாக்கள் நமக்கு சுற்றியும் இருக்காங்க, நமக்கு கண்ணுக்கு தெரியாமையும் இருக்காங்க. அதை நம்ம தான் உணரணும் எது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.